ஸோ இது வந்து ஒரு புது ப்ரோக்ராம் வீடியோ கிடையாது, வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. ஏன் இந்த வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா, இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த என்ன வீடியோ அப்படின்னா ஃபைன் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அரே. ஓகே, ஸோ இந்த வீடியோட எண்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ வீடியோ உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் வந்துட்டு திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ஒரு நண்பர் வந்து அதை கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை திரும்ப ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி கோட் வைஸ் நான் பார்த்தாச்சு, அந்த வீடியோ பார்க்கலாம், நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீட்டில் நம்ம வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட கோடிங் பார்ட் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஓகே, ஸோ இது நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இனிஷியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி வந்து எவாலுவேட் ஆகும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அரேலேருந்து நம்ம ஒரு வேல்யூ எடுக்கிறோமா. ஸோ அப்போது இந்த ஏன்றதில் வந்து ஸோ ஏ ஈக்குவல் அதில் வேல்யூ வந்து என்ன வேல்யூ இருக்கும், 34 அப்படின்ற வேல்யூ இருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ இந்த லார்ஜஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 0 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இதில் 34 greater than 0 கண்டிஷன் உங்களுக்கு என்ன வரும், இதில் 34 வந்து greater than 0 தான், கண்டிஷன் வந்து ட்ரூ தான் வரும். ஓகே, ஸோ அப்போ டீன்னு வச்சுக்கலாம் அதை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா. அப்போ என்ன ஆகும், இப்போ செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 0 தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லார்ஜஸ்ட்டில் இருக்கிறது எடுத்து செகண்டில் லார்ஜஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ லார்ஜஸ்ட்டில் 0 தான் இருக்குது, அப்போ செகண்ட் லார்ஜஸ்ட்டில் அது திரும்ப தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ சேஞ்சில் நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட்டில் என்ன பண்ணுறோன்னா இந்த ஏவோட வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ ஏவோட வேல்யூ என்ன 34, அப்போது ஏவோட வேல்யூ 34 வந்துட்டு இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு லூப் வந்து முடிஞ்சுது. இப்போ அடுத்த லூப் அப்போ உங்களுக்கு 23 செகண்ட் வேல்யூ எடுக்கும். அப்போது இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம், 23ன்ற வேல்யூ இருக்குது. இப்போது கண்டிஷன் பார்க்கலாம் மறுபடியும். இப்போ கண்டிஷன் அடுத்து என்ன கண்டிஷன் வரும் அப்படின்னா, இப்போ ஏவோட வேல்யூ 23 greater than லார்ஜஸ்ட்டோட வேல்யூ என்ன 34. ஓகே, அப்போ 34. ஓகே, இப்போது கண்டிஷன் உங்களுக்கு என்ன வரும், இங்கே பார்த்தீங்கன்னா 23 greater than 34. 23 வந்து 34ஓட greater than கிடையாது. அப்போ உங்களுக்கு அவுட்புட் வந்து இதில் ஃபால்ஸு. ஸோ அப்போ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸ் பிளாக் வரும். இப்போ எல்ஸ் பிளாக்கில் நம்ம 2 கண்டிஷன் வச்சுருக்கோம், அது சாட்டிஸ்ஃபை ஆகுதா பார்க்கலாம். ஏவோட ஃபஸ்ட்டு ஏ greater than செகண்ட் லார்ஜஸ்ட், ஏவோட வேல்யூ வந்துட்டு 23 greater than செகண்ட் லார்ஜஸ்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போது 0 இந்த கண்டிஷன் உங்களுக்கு வந்துட்டு 23 greater than 0 வந்து ட்ரூ. ஓகே, இது ட்ரூ. நெக்ஸ்ட்டு அடுத்த கண்டிஷன் என்ன, ஏ நாட் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட். ஓகே, ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 23 நாட் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட்டோட வேல்யூ 34. ஓகே, அந்த வேல்யூ இந்த வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவுமே ஓகே, ஏன்னா 23 and 34 ஈக்குவல் கிடையாது. அப்போ அதோட அவுட்புட் உங்களுக்கு ட்ரூ. அப்போ 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆனதுனால உங்களுக்கு இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிளாக்ல என்ன இருக்குன்னா செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்கு ஏவோட வேல்யூ அசைன் பண்ணுறாங்க. அப்போ ஏல என்ன வேல்யூ இருக்குன்னா 23ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ அப்போது இந்த 23 வேல்யூ செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்கு போய் அசைன் ஆகிடுமா. அப்போ இங்கே 23. ஓகே, இப்போ அடுத்த செகண்ட் இட்ரேஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் இட்ரேஷனில் 54ன்ற வேல்யூ எடுக்கும். அப்போது ஏல இப்போது 54ன்ற வேல்யூ இருக்குது. இப்போ அடுத்து இங்கே என்ன கண்டிஷன் வரும், ஏவோட வேல்யூ வந்து 54 greater than லார்ஜஸ்ட்டோட வேல்யூ என்ன 34. ஓகே, அப்போ 34. இப்போது இந்த கண்டிஷன் என்ன ஆகும், உங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆகும். ஏன்னா 54 greater than 34. ஆமாம், 54 வந்து 34ஓட greater than தான். அப்போ இந்த பிளாக் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த பிளாக்ல என்ன ஆகும், ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்கு வந்து இந்த லார்ஜஸ்ட்டோட வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட் லார்ஜஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்குன்னா 34, அந்த வேல்யூ எடுத்து இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்போ இந்த வேல்யூ வந்து இதில் ரிமூவ் ஆகிட்டு இதில் 34 வந்துடும். நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட்டில் இந்த ஏவோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறாங்க. ஏவோட வேல்யூ என்ன 54. அப்போ அது போயிட்டு இந்த லார்ஜஸ்ட்டில் ஓவர் ரைட் ஆகிடும். ஓகே, இப்போ அடுத்த இட்ரேஷனில் 66ன்ற வேல்யூ எடுக்கும். அப்போது இங்கே 66. அடுத்து இதிலோட கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். 66 greater than லார்ஜஸ்ட்டோட வேல்யூ 54. அப்போது 54 இதோட அவுட்புட் வந்து ட்ரூ. ஏன்னா 66 வந்து 54ஓட greater than தான். அகெயின் இந்த லூப் தான், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இப்போது லார்ஜஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது 54 இருக்குது, அந்த வேல்யூ வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டில் அசைன் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு இப்படி அசைன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஏவோட வேல்யூ 66-ஐ லார்ஜஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்போது 66 வந்துட்டு லார்ஜஸ்ட்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த இட்ரேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்த இட்ரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 43 வரும். அப்போது 43 வந்து இந்த ஏல இப்போ இருக்குது கரண்ட்டாக. இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் உங்களுக்கு வந்துட்டு இதை அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா லைன் வந்து லென்த்தாக போகுதுன்றதுனால இதையுமே பிரேக் பண்ணி அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ 43 கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 66. ஓகே, அப்போது 66. ஓகே, அப்போ இந்த கண்டிஷன் உங்களுக்கு என்ன வரும்? 43 வந்து 66ஓட கிரேட்டர் தென் கிடையாது. ஓகே, அப்போ உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த இடத்துல என்ன வரும்னா ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணால் அப்போ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து இந்த எல்ஸ் பிளாக் வரும். ஸோ இப்போ எல்ஸ் பிளாக்கில் வந்துட்டு அதே மாதிரி அடுத்து என்ன 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த 2 கண்டிஷனும் இப்போ செக் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஏவோட வேல்யூ அதாவது 43 கிரேட்டர் தென் செகண்ட் லார்ஜஸ்ட்டோட வேல்யூவாக இருக்கணும். ஓகே, செகண்ட் லார்ஜஸ்ட்டோட 54. இப்போ 43 வந்துட்டு கிரேட்டர் தென் 54ஆன்னு கேட்டிங்கன்னா இல்லை, 43 வந்துட்டு 54ஓட கிரேட்டர் தென் கிடையாது. அப்போ இது வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ அப்போது இங்கே அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் இது ஃபால்ஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா அடுத்த கண்டிஷன் செக்கே ஆகாது, அப்படியே இந்த இதையும் விட்டு வெளியே வந்துடும். ஓகே, இப்போ அடுத்த இட்ரேஷன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா 55 அப்படின்ற நம்பர் எடுக்கும். 55 வந்துட்டு இப்போது ஏல ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸ்டோர் ஆகிடுச்சா? இப்போது 55 வந்துட்டு இந்த கண்டிஷன் செக் ஆகும். 55 கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட்டோட வேல்யூ 66. அப்போது 66 செக் பண்ணும். இப்போ கண்டிஷன் உங்களுக்கு என்ன ஆகும்? கண்டிஷன் ஃபால்ஸ். 55 வந்துட்டு 66ஓட கிரேட்டர் தென் கிடையாது. ஸோ அப்போது அடுத்து என்ன உங்களுக்கு வரும் அப்படின்னா இப்போது 55. ஓகே, ஸோ இப்போ இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ஏன்னா ஃபால்ஸ் வந்துருச்சுன்றதுனால. இப்போ இந்த பிளாக் வரும். இந்த பிளாக்கோட ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றத செக் பண்ணும். ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன? ஏவோட வேல்யூ அப்போது 55 கிரேட்டர் தென் செகண்ட் லார்ஜஸ்ட்டோட வேல்யூ 54. உங்களுக்கு கண்டிஷன் என்ன? கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா 55 54ஓட கிரேட்டர் தென். அடுத்த கண்டிஷன் இது ட்ரூ. அடுத்த கண்டிஷன் என்ன? அகெயின் ஏவோட வேல்யூ 55 நாட் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட். ஓகே, லார்ஜஸ்ட்டோட வேல்யூ 66. ஸோ அப்போ இந்த கண்டிஷனும் உங்களுக்கு ட்ரூ, ஏன்னா 55ம் 66ம் ஈக்குவல் கிடையாது. ஓகே, அப்போ என்ன இந்த இடத்துல செகண்ட் லார்ஜஸ்ட்டில் ஏவோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். அப்போ ஏவோட வேல்யூ 54, அந்த வேல்யூ செகண்ட் லார்ஜஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ ப்ரோக்ராம் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் இந்த இது எடுத்துக்கோங்க. இதில் 66 தான் ஃபஸ்ட் லார்ஜஸ்ட்டு. செகண்ட் லார்ஜஸ்ட் எது? 55. ஸோ 55 நமக்கு வந்துடுச்சு செகண்ட் லார்ஜஸ்ட்டில். இப்போ நம்ம அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு அதோட அவுட்புட் வந்து இங்கே வந்துடுச்சா? இப்போ புரிஞ்சுதா? ஸோ வீடியோ வந்துட்டு ஒரு திரும்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா ஸோ இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் நீங்கள் அப்படியே ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்போ சென்டரில் ஏதோ ஒரு டவுட் வந்ததுன்னா அப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். வீடியோ வந்து பார்த்து திரும்ப அதை ஒரு கோத்ரூ பண்ணிட்டு திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவும் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து என்ன ஏதாவது வீடியோக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் திரும்ப இன்னும் வேணும் அப்படின்னு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மாதிரி மேக் பண்ணி கொடுப்பேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.